ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர நரலை போற்றி. கடகராசி நேர்களுக்கு வணக்கம். கடகராசி காலப்புருஷ சக்கரத்தின் 4ஆம் இடம், மாதுருகாரகன் சந்திரனின் ஆட்சி வீடு. இன்று சர்வ அமாவாசை 5/7/2024 ஆனி 21. நாளை முதல் சந்திரன் வளர்பிறை சந்திரன் ஆயிடுவார். உங்கள் ராசிநாதன் நல்ல விசேஷந்தான். உங்கள் ராசிக்கு சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து உங்கள் ராசிக்கு வந்துடுவார். நாளை மறுநாள் உங்கள் ராசிக்கு வந்துடுவார். வளர்பிறை சந்திரனை ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு. இந்த பொன்னான நேரத்தில் இன்னொரு சம்பவம் நடக்க போகுது. 8ஆம் தேதி 8/7/2024 உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5-10 கூடையவன் பஞ்சமஸ்தானாதிபதியும் கர்மஸ்தானாதிபதியும் செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு வராரு. அருமையான அமைப்பு. 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வர்றது கூடுதல் சிறப்பு தான். லாபஸ்தானத்துக்கு குருமங்கள யோகத்தில் உட்கார்றாரு. உங்கள் ராசிக்கு தர்ம கர்மாதிபதிகள் 9-10 கூடியவர்கள் 11ஆம் இடத்துல சந்திக்கிறது அருமையான அமைப்புங்க. கடக ராசிக்கு நல்ல இது ஒரு பொற்காலமாக பார்க்கப்படுகிறது. இந்த அஷ்டம சனியில் எல்லா கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருக்குது. குறிப்பாக உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகம் உங்கள் ராசிநாதன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு, வரப்போகிறாரு. அடுத்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் வரப்போகிறாரு. 18 வருடம் கழித்து வராரு. ரிஷபத்தில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகம் ராஜயோகாதிபதி செவ்வாயும் யோகாதிபதி குருவும் வராங்க. குரு உங்கள் ராசிக்கு 9 கூடியவன் பாக்கியாதிபதி. சரியா? 9-10 கூடியவர்கள் சேர்ந்து 11ஆம் இடத்துல வர்றது அபூர்வ நிகழ்வு. இந்த நிகழ்வு 18 ஆண்டுக்கு ஒரு தடவை தான் நடக்கும். ஏன்னா குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ராசிக்கு வருவார். ஏன்னா ஒரு வருடம் ஒரு ராசியில் இருப்பார். ஸோ 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு சுற்றி அவர் ஒரு ராசிக்கு திருப்பி வருவார். செவ்வாய் அப்படி தான் 18 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசிக்கு வருவார். ஸோ இந்த இணைப்பின் மூலம் 18 வருடத்துக்கு ஒரு தடவை குருவும் செவ்வாயும் ரிஷபத்தில் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த வாய்ப்பு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் வர்றதுனால கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அருமையாக இருக்குங்க. செவ்வாய் அளப்பரிய யோகத்தை கொடுக்குறாரு. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் அவர் செவ்வாய் வர்றது கூடுதல் சிறப்பு தான். அதுபோக செவ்வாய் பார்க்கிற இடங்கள் சுபத்துவமாகும். செவ்வாய் பொதுவாக ஒரு பாவகிரகம். தான் பார்க்குற இடத்த கெடுப்பார். பொதுவாகவே செவ்வாய் பார்க்குற இடத்த கெடுப்பார். ஆனால் இப்போ குருவோடு சேர்ந்து நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால தான் பார்க்குற இடத்த வளர்ப்பார், கொடுப்பார். சரியா? கெடுப்பலன்கள் காலி பண்ணிட்டு நல்ல பலன்களை கொடுப்பார். அவருடைய பார்வை புனிதப்படும். அவர் இப்போ 11ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், குடும்பத்தில் ஒரு கலகலப்பு இருக்கும், வாக்கு நல்லபடியாக இருக்கும், உங்கள் பேச்சில் ஒரு அதிகாரம் இருக்கும், தோணி இருக்கும், அதட்டல் இருக்காது. எதுவுமே ஒரு அன்புக்கு கட்டுப்பட்டு ஒரு அளவாக பேசுவீங்க, ஒரு அக்கறையாக பேசுவீங்க. பேச்சில் ஒரு நிதானம் இருக்கும், பேச்சில் ஒரு துணி இருக்கும். அதாவது எப்படின்னா ஒரு அதிகார துணி இருந்தாலுமே அதில் ஒரு அன்பு கலந்தது இருக்கும். மற்றவங்களுக்கு அது துன்புறுத்தாது. சரியா? அப்படி ஒரு நல்லிடம் பேச்சில் இருக்கும். பணப்புழக்கம் தாராளமாக பார்க்கப்படுகிறது. அவர் ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து சிம்மத்தை பார்க்குறது ரொம்ப நட்பு தான். சிம்மம் ஒரு பிடித்த வீடு தான். அருமையான அமைப்பு. அதுபோல் ராசிக்கு அவர் வீட்டே பார்ப்பார். ரிஷபத்திலிருந்து விருச்சிகத்தை சொந்த வீட்டே பார்க்குறது கூடுதல் சிறப்பு தான். ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால புத்திர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளால் நல்ல பெருமைப்படுவீர்கள். உங்கள் பிள்ளைகளுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லபடியாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளோட படிப்பு, உத்தியோகம், திருமணம் இதெல்லாம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்கள் பிள்ளைகள், உங்கள் குழந்தைகள் விளையாட்டில் ஆர்வமாக இருந்தாங்கன்னா அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நல்லா சைன் பண்ணுவாங்க. அதனால் பல பாராட்டுகளையும் விருதுகளையும் பெறுவார்கள். ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். கடன் நோய் கட்டுக்குள்ள இருக்கும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த குருமங்கள யோகம் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். உத்தியோகம் பண்ணுறவர்களுக்கு உத்தியோகத்தை கொடுக்கும். வேலை தேடிட்டு இருக்கிறவர்களுக்கு வேலையை கொடுக்கும். ஸோ குருவும் செவ்வாயும் சேர்ந்து தர்ம கர்மாதி என்கிற கோடீஸ்வர யோகத்தை 11ஆம் இடத்துல கொடுக்கறதுனால தொழில் முனைவோர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழில் முனைவர்கள் குறிப்பாக செவ்வாயோட காரகத்துவம் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள், மருத்துவத்துறை, அப்புறம் ஹோட்டல் துறை, சாப்பாடு, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அதுபோல் அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ், ஃபார்மசி வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இவங்களாம் தொழில் முதலீட்டாளர் இருப்பாங்க. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க, சிவில் இன்ஜினியர்ஸ், நில அர்ஜிதம் பண்ணுறவங்க, வீடு கட்டி வைக்கிறவங்க, இப்படி நிலம், இடம், மனை சம்மந்தப்பட்ட புரோக்கர்ஸ், இவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க நல்லாயிருக்கும். மட்டன் ஷாப், காஃபி ஷாப், டீ ஷாப் இதுவும் நல்லாயிருக்கும். மட்டன் இறைச்சி, ஏன்னா செவ்வாய் ரத்தம் சம்மந்தப்பட்ட கிரகம். அதனால் இறைச்சி சம்மந்தப்பட்டவர்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு மங்கள யோகம். குரு 11ஆம் இடத்துலேருந்து அளப்பரிய யோகத்தை கொடுப்பார். செவ்வாய் குரு சேருது 2 நண்பர்கள், ஒரு நண்பர்கள் நல்ல விதமாக ஒரு இடத்துல இணைகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பொருள் சேர்ப்பதில் ஒரு ஆர்வம் இருக்கும். கடகராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொருள் சேர்க்கிறதுல நல்லா இருக்கும். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பீங்க. தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பீங்க.
அதுபோக வந்து பூர்வீக சொத்து கிடைக்கும். பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து 8/7/2024 இருந்து ஆகஸ்ட் 21 வரைக்கும் இருக்கிறார். கிட்டத்தட்ட 45 நாளுக்கு மேலே இருக்கிறதுனால 45 நாட்களுமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சகல துறையிலும் பயிற்சி பெறுவீர்கள். அது படித்து முடித்து இந்த ட்ரைனிங் எடுக்கிறவங்களுக்குலாம் நல்ல விதமாக இருக்கும். அந்த ட்ரைனிங் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படும். உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. பிறர் சூழ்ச்சியில் சிக்க மாட்டீங்க. அப்படியே எதுவும் சூழ்ச்சி இருந்தாலும் முன்கூட்டியே தெரிஞ்சு போயிடும். உங்களை யாரும் ஏமாற்றி 10 பைசா அவங்க கையிலேருந்து வாங்க முடியாது. ரொம்ப கெட்டிக்காரன தெளிவான ஆளாக இருப்பீங்க. தைரியசாலியாக இருப்பீங்க. சுகஜீவனம் உண்டு. கையில் காசு பணம் இருக்கும். பிரச்சனை இருக்காது. பண பிரச்சனை இருக்காது. இந்நேரம் செவ்வாய் சம்மந்தப்பட்ட புத்தியில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் திசை நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் திசை வயதானவர்களுக்கு நடக்கும். சரியா? இப்போ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, சந்திர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை வயதானவர்களுக்கு தான் நடக்கும். அதனால் வயதாகி இருக்கிறவர்களுக்கு செவ்வாய் திசை நடக்கிறவர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக குரு திசை நடக்கிறவர்களுக்கும் நல்லாயிருக்கும். குரு திசை செவ்வாய் திசை நல்லபடியாக இருக்கும். அதுபோக தசையில் வந்து குரு புத்தி செவ்வாய் புத்தி நடக்கிறவர்களுக்கும் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குரு திசை செவ்வாய் புத்தி நடக்கிறவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஆயிலை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு குரு திசை நடக்கும். பொதுவாக எல்லாத்துக்குமே நடக்கும். வயதுக்கு அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன நடக்கும். வயது ஒரு ரேஞ்சில் நடக்கும். குரு திசை செவ்வாய் புத்தி நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சொத்து சருக்கு இருக்கும். திடீர் பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வர வேண்டிய பணம் திடீர் பணம் இருக்கும். எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. எதிர்பாராத இடத்துல வந்து பணம் வரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது. எதிரிகளுடைய தொல்லை முறியடிக்கப்படும். எதிரிகளால் இருந்து வந்த அந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவு சார்ட் அவுட் ஆகிவிடும். நினைத்த காரியம் நினைத்தபடியே முடியும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. அரசாங்கத்தை வேலை பார்க்குறவங்களும் மிக சிறப்பாக இருக்குது. குறிப்பாக யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, நேவி, மிலிட்ரி, அப்புறம் செக்யூரிட்டி கார்டு, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபகரமான நாட்களாகவே இருக்கும். வருகின்ற நாட்கள் வாகன வசதி இருக்கும். வண்டி வாகனம்லாம் வாங்கி போடுவீங்க. கால்நடை வச்சிருக்கிறவங்க நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். செவ்வாய் ஒரு பூமிக்காரங்க நல்லவா, அதனால் விவசாயத்தில் நல்ல ஒரு கொடுப்பார். வாக்கு சாதுரியம் இருக்கும். வாக்கு பலிதம் இருக்கும். விவகாரங்களில் ஈடுபட்டிங்கன்னா பரிபூர்ணமாக வெற்றி பெறுவீங்க. வம்பு வழக்கு பிரச்சனை, எதனாச்சும் நில பிரச்சனை, இட பிரச்சனை, மனப்பிரச்சனை, கோர்ட்டில் கேஸ் நடந்துச்சுன்னா அதெல்லாம் உங்கள் பக்கம் சாதகமாக மாறுறதுக்கு நல்ல கூடுதல் வாய்ப்பு இருக்குது. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. கடினமாக உழைப்பீங்க. நல்ல ஒரு ஏர்னிங் இருக்கும். சரியா? கையில் காசு பணம் திறப்பாக பொருளும் அந்த அளவுக்கு செவ்வாய் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்காருங்க. அபிவிருத்தியான அமைப்பை கொடுக்குறாரு. ராசிக்கு 2, 5, 6ஆம் இடத்தை பார்க்குறது கூடுதல் சிறப்பு தான். அதுபோக அவர் வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரிய சந்திர செவ்வாய் சாரத்தில் போகிறாரு. சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு 2 கூடியவன் நட்சத்திரம். 2 கூடியவன் நட்சத்திரத்தில் உங்கள் ராசிக்கு 5, 10 கூடியவன் போகிறது நல்ல அமைப்பு தான். தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். அதுபோக புத்தர் வழியில் நல்ல ஒரு வருமானம் இருக்கும். உங்கள் பிள்ளைகள் வந்து உங்களுக்கு காசு பணத்தை கொடுத்து உதவுவாங்க. பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. அதுபோக வந்து அடுத்து வந்து சந்திர சாரத்தில் போவார். உங்கள் ராசிநாதன் சாரம் ரோஹி நட்சத்திரத்தை பொறுத்து கூடுதல் சிறப்பு. சந்திரமங்கல யோகம் ஒரே நேரத்தில் குருமங்கல யோகமும் சந்திரமங்கல யோகம் கூடி வருதுனால கடகராசினியர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக ஆடி மாதம் முழுக்க நல்லாயிருக்கும். சரியா? ஆடி மாதம் 32 நாளுக்கு தான் நம்ம வரும். ஆடி மாதம் குறைஞ்சது. ஆடி மாதம் முழுக்க நல்லாயிருக்கும். ஆடி மாதம் முழுவதும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 8ஆம் தேதியிலிருந்து ஒரு எழுச்சிமிகு காலமாக, ஏற்றமான காலமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காலம் பிறக்க போகுதுங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரனும் சூரியனும் இருக்கிறாங்க. இதுவும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 2 கூடியவன் சுபத்துவம் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து வரவேண்டிய பணங்கள்லாம் வரும். ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு தொடர்பு இருக்கிறவங்களுக்கும் நல்ல விதமாக இருக்கும். ராசியில் புதன் இருக்கிறாரு. புதன் வந்து 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. தனித்த புதனாக இருக்கிறாரு. ஜூலை 18 வரைக்கும் நல்ல அமைப்பு தான். கடன் மனை உறவு நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில் பங்கு சந்தை சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் ராசிக்கு 7 கூடியவன் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து பின்னோக்கி போகிறாரு. பின்னோக்கி போகிறது ஒரு வரைக்கும் நல்லதான். சரியா? பின்னோக்கி போகிறது அஷ்டமஸ்தானத்துலேருந்து போகிறதுனால குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். இவ்வளோ நாளாக அவர் பார்வைப்பட்ட இடங்கள்லாம் உங்களுக்கு பார்வைப்பட்ட இடத்துல இருந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும். 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்த்தாரு. 5ஆம் இடத்தை பார்த்தாரு. உங்கள் ராசிக்கு வந்து அவர் வந்து 10ஆம் இடத்தையும் பார்த்தாரு. சரியா? 10, 2, 5 பார்த்ததுனால அந்த தொழிலில் உள்ள நெருக்கடி, தொழிலில் உள்ள போட்டி பொறாமைகள், தொழிலில் உள்ள பிரச்சனைகள் அதெல்லாம் சரியாயிரும். தொழிலுக்காக இயங்கிட்டு இருந்தவர்கள், தொழிலை நஷ்டத்தை சந்தித்தவங்களுக்கெல்லாம் இப்போ அதெல்லாம் சரியாகி சார்ட் அவுட் ஆகி நல்லபடியாக போகும். அதுபோக தொழில்காரகனும் லாபஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இருந்தபோதிலும் சனி 8ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை நோக்கி போகிறதுனால கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா? அதனால் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனீங்கன்னா கெட்டு போக மாட்டீங்க.
பழமொழியே இருக்குது, விட்டு கொடுத்து போனவர்கள் கிட்டு போவதில்லை. கணவன் மனைவி உறவுகள் விட்டு கொடுத்து போங்க, நண்பர் விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. நண்பர் விஷயத்தில் நல்லா இருப்பீங்க, ஏன்னா ராசியில் புதன் இருக்கிறதுனால நண்பர் விஷயத்தில் இணக்கமாக இருப்பீங்க. கணவன் மனைவி கூட்டு தொழில் பங்கு சந்தையில் மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். ஜனன ஜாதகத்தில் இந்நேரம் சனி பகவான் சரியில்லாதவர்களுக்கு சில பிரச்சனைகள் சந்திக்கக்கூடும். அதனால் நான் சொல்கிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக தான் பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்குது இந்த காலகட்டம் கடகராசிக்கு. அந்த நல்ல அமைப்பை வந்து செவ்வாயும் குருவும் சேர்ந்து நல்லபடியாக கொடுக்குறாங்க. உங்கள் ராசிக்கு 3 பில்லர், 3 கிரகங்கள் நல்லது செய்யும். குரு, செவ்வாய், சந்திரன். சந்திரன் அடுத்து வளர்பிறை சந்திரனை போகிறார். இன்னையிலிருந்து அமாவாசை முடியுது, இன்னையோட அமாவாசை முடிஞ்சு நாளை முதல் பிரதமை, வளர்பிறை பிரதமையிலிருந்து அங்கிட்ட அவர் ஒரு 20-22 நாளைக்கு வளர்பிறை சந்திரனாக இருப்பார். கடைசி ஒரு 7 நாள் தான் தேய்பிறை சந்திரனாக மாறுவார். ஸோ உங்களுக்கு வந்து 6/7/2024 இருந்து 28/7/2024 வரைக்கும் சந்திரனால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த காலகட்டத்தில் செவ்வாயும் இடப்பெயர்ச்சி ஆகி 11ஆம் இடத்துக்கு போகிறது கூடுதல் சிறப்பு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க. அடுத்து செவ்வாய் வந்து மிருகசீர நட்சத்திரத்துக்கு போவார். கடைசியில் அருமையாக இருக்கும். சரியா, பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். தகப்பன் வழியில் எல்லோரும் முன்னேற்றம் இருக்கும். நல்லா இருப்பீங்க. தகப்பனுக்கு உங்களுக்கும் நல்ல ஒரு பேணியாக்கப்படும். செவ்வாய் வந்து சிறப்பான இதை கொடுப்பாரு. கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. குறிப்பாக முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அறுபடையில் ஒரு படைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுங்கள். செவ்வாய் வந்து அங்காரனோட அம்சம், அதனால் அது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கடகராசிக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா, அடுத்து சுக்கிரனும் பயிற்சியாகி ராசிக்கு தான் வராரு. ஆல்ரெடி வந்துட்டார், உங்கள் ராசிக்கு வந்துட்டார் அவர். இப்போ சுக்கிரனும் உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு. ராசிக்கு 4-11 கூடையவனும் ராசியில் இருக்குது. நல்ல அமைப்பு தான். சுகஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் ராசியில் இருக்குது, கூடுதல் சிறப்பு தான். சுக்கிரனும் புதனும் சேர்ந்து 18ஆம் தேதி வரைக்கும் ராசியை வலுப்படுத்துகிறாங்க. நல்ல விதமாக தாங்க பார்க்கப்படுகிறது. கடகராசிக்கு இப்படி ஒரு அமைப்பு இது வரைக்கும் வந்ததில்லை. ஏன்னா ராசியில் 2 இயற்கை சுபகிரகங்கள் வந்திருக்கிறாங்க, சுக்கிரனும் புதனும். கூடுதல் சிறப்பு தான். இருந்த போதிலும் ராசியில் 3-12 கூடை ஒன்று இருக்கிறதுனால இளைய சகோதர வழியில் சில செலவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். சரியா, தம்பி தங்கைகளுக்கு சில செலவுகள் இருக்கும். அதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. மற்றபடி இந்த குருமங்கள கோடீஸ்வர யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம் மிகச்சிறப்பை கொடுக்கும். வாழ்த்துக்கள். இல்லாமல் இறைவன் கடகராசினியருக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளும் கொடுப்பார். அடுத்த வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.